இப்போ ட்ரீயை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீயை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு லாஸ்ட் டைம்ல இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு நோட் வேணும். ஓகேவா? அந்த நோடு எப்படிங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நோட் அதுல வந்து ஒரு வேல்யூ 20ன்ற வேல்யூ இருக்கும். இங்க லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். நம்ம எப்படி லிங்க்டு லிஸ்ட்ல லிங்க் லிஸ்ட்ல ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து கோட்ல வந்து ஒரு நோட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ 20யோட இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். 20 அப்படின்றது வேல்யூ, அதுக்கு கீழே வந்து 10 வந்து 20யோட லெஃப்ட்ல இருக்கும். லெஃப்ட்ல வேல்யூ வந்து 10 வேல்யூ இருக்கும். 10 வேல்யூ திரும்ப வேல்யூ லெஃப்ட் ரைட் அப்படின்னு இருக்கும். இப்போ ரைட் போனா ரைட் வந்து 20யோட ரைட்ல வந்து 30 இருக்கும். அந்த 30க்கு வந்து லெஃப்ட் ரைட் வேல்யூ அப்படின்ட்டு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ இப்படிதான் அந்த 10, 20, 30யை நம்ம கோட்ல வந்து எழுதுவோம். அதே மாதிரி இங்க பைனரி சர்ச் ட்ரீல டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் நாட் அலவுட். அதாவது 20 இங்க இருந்தா இன்னொரு 20 வந்து நம்ம இங்க ஆட் பண்ணக்கூடாது. இங்க இருக்க வேல்யூ எல்லாமே யூனிக்கா தான் இருக்கணும். ஸோ இது ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்து நம்ம இங்க என்ன கிரியேட் பண்ண போறோம்னா ஒரு நோட் கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு பைனரி ட்ரீ இருக்கு. இந்த பைனரி சர்ச் ட்ரீல நான் அந்த 10 அப்படின்ற வேல்யூ நான் ஆட் பண்ணணும்னா எனக்கு இந்த 10 ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம லிங்க் லிஸ்ட்ல பண்ண மாதிரி இங்கேயும் வந்து ஒரு நோட் கிரியேட் பண்ண போறோம். def init self value அப்படின்ட்டு வேல்யூவை பாஸ் பண்ணும்போது நமக்கு இந்த நோட் கிளாஸ் வந்து ஒரு நோடு தரும். அந்த நோடு வந்து இந்த 10 இதில் லெஃப்ட் ரைட் அண்ட் வேல்யூ 10 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இப்படி ஒரு நோட் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் சர்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு இன்னொரு கிளாஸ் வேணும். அது எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா இந்த மாதிரி கிளாஸ் பிஎஸ்டி பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸில் init ஃபங்க்ஷனில் நான் செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம லிங்க் லிஸ்ட்ல என்ன பண்ணிப்போம்னா ஒரு நோடை கிரியேட் பண்ணிப்போம். இங்கே நோட் கிரியேட் பண்ணாமல் நன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் அப்படி கிரியேட் பண்ண என்ன ஆகும்னா நான் இங்கே ட்ரீ டாட் பிஎஸ்டின்னு கால் பண்ணால் என்கிட்ட செல்ஃப் டாட் ரூட்னு ஒன்று இருக்கும். அந்த செல்ஃப் டாட் ரூட்டில் வேல்யூ வந்து நன் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. சிம்பிளாக அவ்வளோதான் இருக்கும். இங்கே வந்து நான் இன்னொரு 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அது என்னன்னா டெஃப் இன்சர்ட் டெஃப் சர்ச். டெஃப் இன்சர்ட் அப்படின்றது என்னன்னா இந்த 10 வந்து நான் அந்த ட்ரீல எப்படி இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்றது தான் இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன். சர்ச் ஃபங்க்ஷன் இந்த 10 வந்து எங்க இருக்கு அப்படின்றது சர்ச் பண்றது தான் சர்ச் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல நம்ம இங்க இன்சர்ட் அண்ட் சர்ச் இந்த 2 மெத்தட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்சர்ட் மெத்தட் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ட்ரீ இருக்கு. ஓகேவா? இந்த ட்ரீல நான் இப்போ 10 அப்படின்ற ஒரு வேல்யூ நான் இன்சர்ட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 10 அப்படின்ற நோட் நான் கிரியேட் பண்ணோம்ல, நம்ம கிட்ட ஆல்ரெடி கிளாஸ் நோடு அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நோடு கிரியேட் பண்ண போறோம். சிம்பிளா நோட் ஈக்குவல் டு நோட் ஆஃப் 10 அப்படின்னா நமக்கு இங்க 10 நோட் கிடைக்குமா, அந்த 10 நோட்ல லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும், வேல்யூ வந்து 10 இருக்கும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து ஒரு கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணணும். இப்போ வந்து 10 அப்படின்னு இருக்கு, நம்ம கிட்ட ஆல்ரெடி ட்ரீ இருக்கிறதுனால அந்த 10 வந்து இங்க இன்சர்ட் பண்ணலாம், 25க்கு லெஃப்ட்ல இல்லைன்னா 30க்கு ரைட்ல பண்ணலாம், 45க்கு லெஃப்ட்ல பண்ணலாம், 73க்கு ரைட்ல பண்ணலாம். பட் இங்க எந்த வேல்யூமே இல்லைனா யோசிச்சு பாருங்க, நான் 30 இன்சர்ட் பண்ணும்போது எந்த வேல்யூமே இருந்திருக்காது. அப்பனா இது வந்து நான் எங்க இன்சர்ட் பண்ண போறேன்? 25 இங்க 25க்கு லெஃப்ட் ரைட்னு சொல்றோம். பட் 38க்கு வந்து எங்க பண்றதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ அதனால இதை ஹேண்டில் பண்ண ஒரு கண்டிஷன் எழுத போறோம். அது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டி கிளாஸ் இனிஷியேட் பண்ணும்போது செல்ஃப் டாட் ரூட் வந்து நன்னா இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த நன்னை யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுத போறோம், கண்டிஷன் எழுத போறோம். அது என்னன்னா இஃப் செல்ஃப் டாட் ரூட் இஸ் நன். இது நன்னா இருந்தா அந்த இடத்துலயே வந்து இந்த 10 வந்து இன்சர்ட் பண்ணுன்னு சொல்ல போறோம். அது எப்படின்னா செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நோட். இதெல்லாம் நோட், இந்த நோட் தான் இப்போ வந்து ரூட் ஆகிட போகுது. ஸோ நோடு வந்து ரூட்டுக்கு அசைன் ஆகிடும். ஸோ அது வந்து டாப்ல இருக்க போகுது. ஓகேவா? இது அசைன் பண்ணதுக்கப்புறம் நான் சும்மா வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறேன். அது என்னன்னா ரிட்டர்ன் இன்சர்டட் ஆஸ் ரூட். சும்மா ஒரு மெசேஜ், நான் வந்து இந்த வேல்யூவை வந்து ரூட்டா வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான். இப்போ இது ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருந்தா இது ரன் ஆகும். இன் கேஸ் இப்போ இந்த சினாரியோ நம்ம கிட்ட இருக்குன்னா 38 இருக்கு, 25 இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளீட் ட்ரீ இருக்கு. இந்த ட்ரீல 10 அப்படின்ற வேல்யூ நான் இன்சர்ட் பண்ண போறேன்னா நான் என்ன பண்ணணும்னா 38ல இருந்து டிராவல்ஸ் பண்ணிட்டு வரணுமா, நான் லெஃப்ட்ல போகலாம், இல்லை ரைட்ல போகலாம், இல்லை லெஃப்ட் போயிட்டு ரைட் வரலாம். ஸோ வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இங்கே இருக்கு. ஓகேவா? பட் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து லோ வேல்யூஸ்லாம் இருக்கணும், ரைட் சைடில் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்கணும். இப்போ 38ஓட மேக்ஸிமம் 68, அதே மாதிரி 38ஓட மினிமம் 25. அப்படி தான் வந்து இங்கே லெஃப்ட் சைடெல்லாம் லெஸ்ஸாக இருக்கணும், ரைட் சைடெல்லாம் அதிகமாக இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். இப்போ நான் 10 இன்சர்ட் பண்ண போறேன்னா 38 பார்ப்பேன், 38ஓட 10 வந்து லெஸ் வேல்யூ. ஸோ நான் லெஃப்ட் சைடு வருவேன்.
இங்கே 25 இருக்குது. 25 விட 10 வந்து லெஸ்ஸாக கிரேட்டரானு பார்ப்பேன். ஸோ இது லெஸ்ஸர் வேல்யூ. ஸோ அதனால் வந்து நான் லெஃப்ட் சைடு வருவேன். இப்போது நான் 10 வந்து இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி கோட் எழுத போகிறேன்னா, அந்த 38 அப்படின்றத ஒரு டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அப்படி நான் ஸ்டோர் பண்ணி வச்சதா தான் என்னால் ட்ராவல்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த செல்ஃப் டாட் ரூட் அப்படின்ற 38 வேல்யூவை நான் வந்து மாற்ற விரும்பலை. ஸோ அதனால் ஒரு ரெஃபரன்ஸுக்காக அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேவா? இதை நான் இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கண்டிஷன் இங்கே எழுதுறேன். வைல் டெம்ப் இஸ் நாட் நல். அது எதுக்குன்னா, இப்போ நம்ம 38லேருந்து 25 போகிறோம். 25லேருந்து இப்போ 30 போகிறோம் வைங்க. இந்த லூப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண, இந்த லூப்பை எண்ட் பண்ண நமக்கு ஒரு கண்டிஷன் வேணும். அந்த கண்டிஷன் என்னன்னா, இப்போ நான் வந்து 30ல் இருக்கேன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து எம்டியாக இருக்கும்போது நான் அதை அங்கே ஆட் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் 30 இல்லாமல் அங்கே ஒரு 40ன்னு ஒரு வேல்யூ இருந்தால் 40க்கு போயிட்டு 40க்கு அடுத்த வேல்யூ பார்க்கணும். ஸோ எங்கே வந்து எந்த வேல்யூவும் இல்லையோ, எந்த ஒரு நோடும் இல்லையோ, அந்த இடத்துல தான் நான் இந்த நியூ நோடை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் அங்கே ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மகிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்மகிட்ட எப்போ ஒரு கண்டிஷன் இருந்தாலும் வைல் லூப் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன சொல்கிறேன், வைல் டெம்ப் இஸ் நாட் நன் சொல்கிறேன். அதாவது டெம்ப் இங்கே இருக்குது, இது நாட் நன்னான்னு பார்க்குறோம். இப்போ 38 வந்து நாட் நன்னா இல்லை, இது ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரன் ஆகும். அப்புறம் 25 வரும், அதுவும் திரும்ப நாட் நன்னான்னு பார்க்கும், இல்லை வேல்யூ இருக்கு ரன் ஆகும். அடுத்து என்ன பண்ணோம், 25க்கு அப்புறம் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கும், இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இந்த லூப் முடியும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த லூப் வந்து ரன் ஆகும். அதுக்கடுத்து நான் என்ன டைப் பண்ணுறேன்னா, இஃப் நோ டாட் வேல்யூ ஈக்குவல் டு டெம்ப் டாட் வேல்யூ ரிட்டர்ன் டூப்ளிகேட்னு சொல்கிறேன். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு நோடு இருக்குது, அந்த வேல்யூ வந்து 10. இந்த 10 ஆல்ரெடி இங்கே இருந்தால் இது வந்து ஒரு டூப்ளிகேட் வேல்யூ தானே. ஸோ பைனரி சர்ச் ட்ரீல டூப்ளிகேட் வேல்யூ வந்து அலோட் இல்லை. ஸோ அதனால் நான் இங்கேயே செக் பண்ணுறேன். இங்கே நோ டாட் வேல்யூ அப்படின்றது இதான் நோட், இதோட வேல்யூ வந்து 10, இதான் டெம்ப், இதோட வேல்யூ வந்து 38. இப்போ 10ம் 38 ஈக்குவலான்னு பார்க்குறேன். இன்கேஸ் ஈக்குவலாக இருந்தால் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே எல்சிஃப்ல நோ டாட் வேல்யூ லெஸ் தென் டெம்ப் டாட் வேல்யூன்னு போட்டிருக்கேன். நோ டாட் வேல்யூ அப்படின்றது 10 வந்து டெம்ப் டாட் வேல்யூ அப்படின்றது 38. 10 வந்து 38ஓட லெஸ்ஸான்னு பார்க்குறேன். இப்போ நான் அது லெஸ்ஸர் வேல்யூன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வந்து ஒரு வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் 38ல் இருக்கேன், 10 வந்து 38ஓட லெஸ்ஸர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் 38ல் இருக்கேன். பட் நம்ம இங்கே 38 அண்ட் 10 இதை தான் கம்பேர் பண்ணுமே தவிர அது 38க்கு அடுத்து வேல்யூ இருக்கான்னு கம்பேர் பண்ணல. ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ண போகிறோம்னா, இப்போ அதுக்கு அடுத்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் போட போகிறேன். அது என்னன்னா, இஃப் டெம்ப் டாட் லெஃப்ட் இஸ் நன். நம்ம லெஃப்ட்ல தான் வரப்போகிறோம்னு வந்து முடிவாயிடுச்சு. ஏன்னா இந்த கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா நோ டாட் வேல்யூ லெஸ் தென் டெம்ப் டாட் வேல்யூ அப்படி இருந்தால் 10 வந்து 38ஓட கம்மியாக இருந்தால் லெஃப்ட் சைடு வரப்போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் டெம்ப் டாட் லெஃப்ட் இஸ் நன் அப்படின்னு போடுறேன். இப்போது டெம்ப் அப்படின்றது வந்து இந்த 38, இந்த 38ஓட லெஃப்ட் வந்து 25. இது வந்து நன்னா இல்லையான்னு பார்க்குறேன். ஓகேவா? இது நன் இல்லை, நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது. இன்கேஸ் இப்போ வந்து 25 வந்து டெம்பாக எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம 38 எடுத்துக்கிட்டோமா, இப்போ 25 டெம்பாக எடுத்தால் இப்போ டெம்ப் டாட் லெஃப்ட் 25ஓட லெஃப்ட் வந்து நன். ஸோ அப்போ இங்கே நம்மகிட்ட எந்த வேல்யூவும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்ப் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு நோட். டெம்ப்னா 25, 25ஓட லெஃப்ட் வந்து நோடு 10 வந்து அசைன் பண்ணிட்டு போகிறோம். ஸோ 25க்கு அப்புறம் இங்கே 10 இருக்கும். அப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடில் வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம 38ல் இருக்கோம். ஸோ இப்போ வந்து டெம்ப் டாட் லெஃப்ட் இஸ் நன்னான்னு பார்க்குறோம். இல்லை, ஏன்னா 25 இருக்குது அப்படின்னா இது ரன் ஆகாதுல்ல. இது ரன் ஆகலை, என்ன பண்ணணும்னா நம்ம 38லேருந்து 25க்கு வரணும். 25 டெம்ப் பார்க்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் லெஃப்ட்னு தரேன். இப்போ 25 தான் டெம்ப். ஓகேவா? இப்போ 25லேருந்து அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது 25 டெம்ப்ன்ற 25. இப்போ 25 டாட் நோன் டாட் வேல்யூ அப்படின்னா 10 ஈக்குவல் டு 25 பார்க்குறோம். இல்லை, ஈக்குவல் இல்லை. அப்போனா இது வந்து ரன் ஆகாதா, நெக்ஸ்ட்டு வரும். அதே மாதிரி 10 வந்து லெஸ் தென் 25. ஆமாம், அதனால் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகுமா, எல்சிஎஃப். அதுக்கப்புறம் கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் இஃப் டெம்ப் டாட் லெஃப்ட் இஸ் நன். ஆமாம், இது வந்து நன். ஸோ 10 அப்படின்றது வந்து இங்கே இன்செர்ட் பண்ண போது அதான் டெம்ப் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு நோட். டெம்ப் அப்படின்றது 25 லெஃப்ட் வந்து நோடுன்றோம். ஸோ அப்படின்னா 10 வந்து இங்கே வந்து அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இன்சர்டட் இன் லெஃப்ட் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வரும்போது இந்த வைல் லூப் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு மேலே இது ரன் ஆகாது. ஸோ இது வந்து லெஃப்ட்டுக்கு. ரைட்டுக்கும் சேமாக என்ன பண்ணுவோம்னா, இது டூப்ளிகேட்டுக்கு, இது லெஃப்ட் சைடுக்கு. ரைட் சைடு வந்து இது ரெண்டுமே பாஸ் ஆகலாம். அதுக்கு அடுத்த ஒரு கண்டிஷன் வந்து ரைட் சைட் கண்டிஷன். சிம்பிளாக வந்து லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ரைட்டுக்கு போட்ட மாதிரி சிம்பிளாக இஃப் டெம்ப் டாட் ரைட் இஸ் நன். இன்கேஸ் நான் 73 இருக்கேன், 73ஓட ரைட் சைடு வந்து நன்னா இருந்தால், இது 100 வேல்யூவாக இருந்தால் 73ஓட 100 அதிகம். ஸோ அதனால் வந்து ரைட் சைடு தானே வரணும். ஸோ இது நான் வந்து 100 வந்து ரைட் சைடு வந்து இன்செர்ட் பண்ணிட்டு இன்சர்டட் அட் ரைட் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே லெஃப்ட் என்ன பண்ணுமோ சேம் லாஜிக் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கீழே வந்து நாங்கள் டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் ரைட் தரேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்செர்ட் ஃபங்க்ஷன். ரொம்பவே சிம்பிள். இப்போ இதை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கோடாக ரன் பண்ணி அதோடைய அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் நோட் கிளாஸை கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் நோட் அப்படின்ட்டு இந்த நோடு வந்து எனக்கு ஒரு நோடை வந்து கிரியேட் பண்ணி தரும்.
அதில் நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ செல்ஃப் டாட் லெஃப்ட் ஸ்டார்டிங் வந்து நல். அதே மாதிரி செல்ஃப் டாட் ரைட் ஸ்டார்டிங் வந்து நல். ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து நோடு அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பிஎஸ்டி கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். பைனரி சர்ச் ட்ரீ கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கிளாஸ் பிஎஸ்டி, அதுலேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதையுமே வந்து எடுத்துக்காது. பட் ரூட் அப்படின்ற ஒரு ரூட் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு நன் அப்படின்ற டிஃபால்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணி வைக்கும். நம்ம இங்கே இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து வேல்யூ அப்படின்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம இங்கே போட்ட லாஜிக் தான் இங்கேயும் போட போகிறோம். அது என்னன்னா நோட், ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நோட் வேணும், அதை கிரியேட் பண்ண போகிறோம். அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இஃப் செல்ஃப் டாட் ரூட் இஸ் நன், இன்கேஸ் அது நன்னாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னா செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நோட், ஃபஸ்ட்டு இதை வந்து நோட் ஆக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நோடு வந்து ரூட் நோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி போயிட்டு எங்கே வந்து எம்டியாக இருக்கோ அங்கே வந்து அதை வந்து நோடாக மாற்றுறோம். ஓகேவா? இப்போ வந்து இஃப் நோ டாட் வேல்யூ ஈக்குவல் டு டெம்ப் டாட் வேல்யூ, ரெண்டுமே சேமாக இருந்தால் நம்ம டூப்ளிகேட் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்காது. லெஸர் வேல்யூவாக இருந்தால் லெஃப்ட் சைட் போகணும். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் எழுதுகிறேன். இஃப் டெம்ப் டாட் இஸ் நன், இன்கேஸ் அது நன்னாக இருந்தால் அந்த இடத்துல வந்து லெஃப்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து இன்சர்டட் லெஃப்ட் சைட். அப்புறம் வந்து டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் லெஃப்ட்னு சொல்கிறோம். ஏன்னா 38க்கு அப்புறம் 25 இருக்கும். ஏன்னா 38க்கு அப்புறம் 25 இல்லாமல் இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து டெம்ப் ஈக்குவல் டெம்ப் டாட் லெஃப்ட் பண்ண தேவையில்லை. இப்போ 38க்கு அப்புறம் 25 இருக்கலாம், 25 கரெக்டாக அந்த வேல்யூ இருக்கலாம். ஸோ அதனால் இது லூப்பில் போடணும். ஸோ அதனால் வந்து நான் லெஃப்ட் சைடில் போனோம். அதனால் டெம்ப் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு எல்ஸ் ஃபங்க்ஷன். எல்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா சேம் லாஜிக் மட்டும் சேஞ்ச் பண்ணி இஃப் டெம்ப் டாட் ரைட் இஸ் நன், ரைட் சைட் நன்னா தான் அங்கே இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்டட் இன் ரைட் சைட் அப்படின்னு நம்ம இன்சர்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி வந்து இன்சர்ட் பண்ணலன்னா ட்ராவல்ஸ் பண்ணி அது எண்டை கண்டுபிடிச்சி எண்டில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரீ அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து பிஎஸ்டி அப்படின்ற கிளாஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும், நமக்கு ரூட் அப்படின்ற ஒரு நன் வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். ட்ரீ டாட் இன்சர்ட் 38 ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ண போகிறேன். 38 நம்ம இன்சர்ட் பண்ணுற வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒன்று ரிட்டர்ன் பண்ணணுமா. ஸோ அதனால் வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறேன். ஓகே, இங்கே வந்து நான் இது வந்து ரூட்டாக மட்டும்தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், பட் ரிட்டர்ன் பண்ணல. அதனால் இங்கே வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டு இன்சர்டட் ஆஸ் ரூட் அப்படின்னு போட போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன்சர்ட் 25, அதுக்கு அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 3 டாட் இன்சர்ட் 68. அப்புறம் வந்து நான் வந்து இன்னொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் 30. ஸோ ஆக்சுவலாக இது வந்து
38 உடைய லெஃப்ட்டில் வந்து 25 இருக்கணும். அதே மாதிரி 38 உடைய ரைட்டில் வந்து 68 இருக்கணும். 25 உடைய ரைட்டில் வந்து 30 இருக்கணும். ஸோ இப்படி தானே இருக்கணும். இதை வந்து இப்போ ஃபஸ்ட் ரன் பண்ணலாம். நம்ம இங்கே கொடுத்துருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் அவருக்கு அதை பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்டட் ஆஸ் ரூட். ஸோ 38 ரூட்டாக இருக்குது. இன்சர்டட் இன் லெஃப்ட் சைடு. ஸோ 38 உடைய லெஃப்ட் சைடில் இருந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இன்சர்டட் இன் ரைட் சைடு. ஸோ இது வந்து ரைட் சைடு ஆகிருக்கு. பட் 25 ரைட் சைடா இல்லை 38 ரைட் சைடான்னு தெரியல. அதே மாதிரி ரைட் சைடு 13ன்றது ரைட் சைடில் இருக்குது. பட் 25 ரைட்டா 68 ரைட்டான்னு தெரில. அதை எப்படி பார்க்க போகிறோம்னா அதுக்கும் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். ஏன்னா இங்கே நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை. நம்ம வந்து போக போகிற டைரக்ஷன் ரைட் மட்டும் தான் நம்ம போக போகிறோம்னா இதுக்கு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு temp equal to temp dot right போனால் 68 போகும். அதேமாதிரி temp equal to temp dot right போனால் 73 வரும். பட் 68லேருந்து 45 போனால் அது ஒரு லாஜிக் எழுதணும். அதே மாதிரி 25 போகணும், 35 வரணும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே போட்டால் காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்க போகிறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். லிங்க்டு லிஸ்ட்டில் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த ட்ராவர்சல் வந்து இங்கே எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஒரு ட்ராவர்சல். இப்போது நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்னா ட்ரீ டாட் ரூட். நமக்கு ரூட் என்னன்னு தெரியும். ரூட்டோடைய வேல்யூ ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நமக்கு ரூட் தெரியும். ரூட்டோடைய லெஃப்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். லெஃப்ட் டாட் வேல்யூ அப்படின்னா ரூட்டோடைய லெஃப்ட் என்ன இருக்கணும் 25 இருக்கணுமா. அதே மாதிரி இப்போ ரூட்டோடைய ரைட் டாட் வேல்யூ ரைட்டில் என்னன்னு பார்க்க போகிறோம். 68 இருக்க போகுது. ஸோ இங்கே 25 68. அதே மாதிரி நம்ம 13ன்றது யூஸ் பண்ணிக்குமா. அப்போ வந்து இது என்ன இருக்கணும் ரூட் டாட் லெஃப்ட் டாட் ரைட் டாட் வேல்யூவா. ஸோ ரூட் டாட் லெஃப்ட் அப்படின்னா 38 லெஃப்ட் 25 ரைட் வேணும். அப்படின்னா ரைட் அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வேணும். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு வந்து இந்த 28 38 25 68 30 இது வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஆர்டரில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணும்போதே அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி இங்கே வந்து கோடில் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஆன்சர் வருது. இன்கேஸ் இது வந்து அங்கே இன்சர்ட் ஆகலாம், இங்கே வந்து நமக்கு எரர் வந்திருக்கும். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. இப்போது ஒரு வேல்யூவை எப்படி சர்ச் பண்ண போகிறோம் ஒரு ட்ரீல அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா. அதுக்கு சர்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். அதில் வேல்யூ அப்படின்ற ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். நான் என்ன வேல்யூவை பாஸ் பண்ண போகிறேனோ அந்த வேல்யூ தான் வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன். ஓகேவா. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு கண்டிஷன் எழுதுறேன். அது என்னன்னா இஃப் செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் எழுதுறேன். அது என்னன்னா இப்போ நான் இந்த 45 அப்படின்ற வேல்யூ வந்து சர்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு ட்ரீல சர்ச் பண்ணும்போது அந்த ட்ரீயே வந்து எம்டியாக இருந்தால் அதில் என்னால் சர்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரீ வந்து எம்டியா இல்லை ஏதாவது வேல்யூ இருக்கான்னு சர்ச் பண்ண போகிறேன். அதுதான் வந்து நான் இங்கே இஃப் செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா. இன்கேஸ் நன் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைனா நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ரூட் இஸ் எம்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா. பட் இந்த ட்ரீல வந்து வேல்யூஸ் இருந்து இது எம்டியா இல்லாமல் இருந்தால் நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ணி போய் சர்ச் பண்ண போகிறேன். அது எப்படின்னா நான் சர்ச் பண்ணுற வேல்யூ கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னான்னு பார்த்து போக போகிறேன். நம்ம இன்சர்ட்டில் என்ன பண்ணமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த 38ன்ற ரூட்டை நான் டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா. அதை நான் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லூப் ரன் பண்ணணும். நம்ம இன்சர்ட்டில் பண்ண மாதிரியே சேமாக நோடு இருக்கான்னு பார்க்க போகிறோம். அந்த நோடில் அந்த வேல்யூ இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்படிலாம் லெஃப்ட்டில் போக போகிறோம் இல்லை ரைட்டில் போக போகிறோம். ஸோ இந்தமாரி வந்து ஒவ்வொரு வேல்யூக்கு ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு லூப் வேணும். ஸோ வைல் லூப்பை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வைல் லூப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வைல் டெம்ப் இஸ் நாட் நல். அதாவது டெம்ப் அப்படின்ற வேல்யூ 25ன்றது வந்து நாட் நல், 38ன்றது நாட் நல். அந்த மாதிரி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போகும்போது நமக்கு எம்டியாக ஒரு நோடு இல்லாமல் இருந்தால் ரன் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம எம்டி வேல்யூக்கு வரும்போது இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே டெம்ப் இஸ் நாட் நல். ஓகேவா. அதுக்கடுத்து நம்ம சர்ச் பண்ண போகிற 45 அப்படின்ற வேல்யூ வந்து அந்த நோடில் இருக்க வேல்யூவோட சேமான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா இஃப் டெம்ப் டாட் வேல்யூ டெம்ப் அப்படின்றது என்ன 38 ஈக்குவல் டு வேல்யூ வேல்யூன்றது நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா 45. 38 ஈக்குவல் டு 45வா இல்லை. ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆக போகிறதில்ல. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறோம். என்னன்னா எல்ஸ் இஃப் வேல்யூ லெஸ் தென் டெம்ப் டாட் வேல்யூ வேல்யூன்றது என்ன 45. இந்த 45 வந்து 38ஓட கம்மியான்னு பார்க்குறோம். இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் இஃபும் ரன் ஆகாது. இது ரெண்டுமே ரன் ஆகலாம் எல்ஸ் ரன் ஆகும். அந்த எல்ஸ் என்ன பண்ணுறதுனா டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் ரைட். அதாவது 38ஓட ரைட்டுக்கு போயிடும். ஏன்னா 38 வந்து 45 விட கம்மி. அப்படி இருக்கும்போது நம்ம சர்ச் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து ரைட் சைடில் தான் இருக்கும். 38ஓட ரைட் சைடு இருக்கணும். ஏன்னா 38ஓட ரைட் தான்
நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். 45ன்றது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதனால நம்ம வந்து ரைட் சைட் போக போகிறோம், லெஃப்ட் சைட் போக போகிறதில்ல. அதனால தான் இங்கே வந்து temp equal to temp dot right அப்படின்னு நம்ம சொல்லி ரைட் சைடு வரும். இப்போ நான் 68ல இருக்க போகிறேன். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த while loop வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ அதனால வந்து இங்கே temp வந்து நான் வந்து 68 அசைன் பண்ணுறேன். திரும்ப temp 68 இங்கே போகுது. இந்த டெம்பில் வந்து 68 இருக்கும். 68 இஸ் நாட் நன். ஆமாம், 68ன்றது ஒரு வேல்யூ, இது எம்டி வேல்யூ இல்லை. ஸோ அதனால் வந்து இது பாஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இஃப் temp டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூவான்னு பார்க்குறேன். temp அப்படின்றது வந்து இப்போ 68 வந்து 45 ஈக்குவலாக இல்லை. பட் 68 வந்து 45 விட அதிகம். 45ன்றது கம்மின்றதுனால நம்ம லெஃப்ட் சைடு வரணும். ஓகேவா? ஸோ அதனால் லெஃப்ட் சைடு எல்சிஃப் இது ரன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடுமா? ஸோ temp equal to temp டாட் லெஃப்ட். ஸோ 68லேருந்து நான் 45க்கு வந்துடுவேன். இங்கே இஃப் எல்சிஃப் எல்ஸ் இது மூணுமே எப்படி ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா, இஃப் ரன் ஆச்சுன்னா எல்சிஃப் ரன் ஆகாது, எல்ஸ் ரன் ஆகாது. அதே மாதிரி எல்சிஃப் ரன் ஆச்சுன்னா இந்த எல்ஸ் ரன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இதில் ஏதாவது ஒன்று ரன் ஆனால் மற்ற எதுவுமே ரன் ஆகாது. இங்கே நான் லெஃப்ட்டில் வரவும் திரும்ப எல்ஸுக்கு போய் ரைட்டில் நான் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அகெயின் நான் திரும்ப மேலே போயிடுவேன். இப்போது 45 அப்படின்றது வந்து இந்த டெம்பில் இருக்குமா, அதே மாதிரி இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும். 45ன்றது ஒரு வேல்யூ நன் இல்லை. அப்போ இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன் திரும்ப temp டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூன்னு பார்க்குறேன். ஆமாம், 45 ஈக்குவல் டு 45. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 45 அப்படின்ற நோட ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், இது ரெண்டுமே ரன் ஆகாது. இன்கேஸ் இங்கே 45 இல்லாமல் என்ன 50 இருந்ததுன்னு வைங்க. லாஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது என்னன்னா 50 ஈக்குவல் டு 45 பார்ப்பேன். அப்போ இதுவும் ஃபெயில் ஆகிடுமா? ஸோ இது ரன் ஆகாது. அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ வந்து ரன் ஆகும். இப்போ வேல்யூ லெஸ் தென் temp டாட் வேல்யூ. இப்போ என்கிட்ட 50 இருக்குன்னு வைங்க. 50 வந்து 45 விட கம்மி. அப்போனா வந்து நான் லெஃப்ட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது, ரைட் யூஸ் பண்ணலாம். அதாவது எல்ஸ் ரன் ஆகுமா? temp equal to temp டாட் ரைட். அதாவது இங்கே 50 இருக்குன்னு அசியூம் பண்ணீங்க. நம்மகிட்ட 50 இருக்கு. 50 வந்து 45 விட அதிகம். அதனால் நம்ம 50யோடைய ரைட்டில் போவோமா? ஸோ temp equal to temp டாட் ரைட்டும் போது 50யோட ரைட்டுக்கு போவோம். பட் ரைட் வந்து இங்கே நன்னாக இருக்கிறதுனால இங்கே மேலே வரும்போது இந்த டெம்ப் வந்து நன் ஆகிடுமா? வைல் நன் இஸ் நாட் நன் போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் ரன் ஆகும். ஓகேவா? அந்த லூப்பே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரிட்டர்னில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன் சிம்பிளாக. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் லாஜிக். இதை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண கோடில் நான் இங்கே சர்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். நம்ம சர்ச் பண்ண போகிற வேல்யூ. ஓகேவா? அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ரைட் சைடில் இந்த லாஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நான் சர்ச் பண்ணுற ட்ரீ வந்து எம்டியாக இருந்தால் நான் ரூட் இஸ் எம்டி அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா temp ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ரூட் அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். வைல் temp இஸ் நாட் நன்னா இல்லைன்னா கண்டிஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். நான் சர்ச் பண்ணுற வேல்யூ அப்படி ஈக்குவலாக இருந்தால் நான் நோ டாட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எனக்கு நோட் வேணும், அதோட வேல்யூ வேணும். ஸோ இது மறக்காமல் கோலன் வச்சுருங்க. நம்மக்கிட்ட இங்கே இருக்க நோடு இல்லை temp. ஸோ temp டாட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். வேல்யூ வந்து ட்ரெஸ் கம்மியாக இருக்கான்னு பார்க்குறேன். கம்மியாக இருந்தால் நான் லெஃப்ட்டில் போகணுமா? ஸோ அதுதான் இங்கே temp equal to temp டாட் லெஃப்ட்டில் போகணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷனில் வந்து நான் ரைட்டில் போக போகிறேன். temp டாட் ரைட் இது எதுவுமே ரன் ஆகலாம். நான் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். சிம்பிள், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இதில் வந்து இது எப்படி ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம் அது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம்னா 68 இருக்கா, இந்த 68 இருக்கான்னு செக் பண்ணலாம். எப்படின்னா பிரிண்டில் போட்டு சர்ச் ட்ரீ டாட் சர்ச் அதில் வந்து நான் வந்து 68 இருக்கான்னு செக் பண்ணுறேன். 68 இருந்தால் 68 வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். நான் ரன் பண்ணால் ஓகே, எனக்கு 68 வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் இப்போது 68 வேணால் எனக்கு 25 இருக்கான்னு செக் பண்ணுறேன். நம்மகிட்ட ஆல்ரெடி 25 இங்கே இருக்குது. நான் அதை ரன் பண்ணால் எனக்கு 25 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 20 இருக்கான்னு பார்க்குறேன். நம்மகிட்ட 20 இங்கே இல்லை. நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா நாட் ஃபவுண்டுன்னு வருது. இது எல்லாமே என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ரன் ஆகுதுன்னா big O ஆஃப் log nல ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரீல நம்ம எப்படி ஒரு நோடு கிரியேட் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து அது எப்படி இனிஷியலைஸ் பண்ண போகிறோம், அதில் எப்படி ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது, எப்படி அதை வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு.
இது எல்லாத்துக்குமே பிக் O ஆஃப் log n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம print அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம லிங்க் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கோ, இங்கே நம்ம யூஸ் பண்ணலை. அது ஏன் நம்ம இங்கே யூஸ் பண்ணலன்னா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ட்ரீ இருக்குது. நான் 38லேருந்து 68 போகணும், 68லேருந்து 73 போகணும்னு சொல்லிட்டு ரைட்டில் இருக்கிறத மட்டுமே செக் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு லெஃப்ட்டில் தான் போகணும் அப்படின்னா நான் இங்கேயும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம். பட் இங்கே 63லேருந்து எனக்கு 2 வேஸ் இருக்குது. அதே மாதிரி 68லேருந்து எனக்கு 2 வேஸ், 45 போனால் அங்கேருந்து 2 வேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரே ஒரு சைடை மட்டும் என்னால் இங்கே கவர் பண்ண முடியல. அது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னா என்னால் அந்த நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம லிங்க் லிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வச்சு இங்கே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் பிக் O ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்னா என்னன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ சிம்பிளாக என்னன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்க்கு பிரிண்ட் யூஸ் பண்ண மாதிரி ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவர்சல்ஸ்னு யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிரிண்ட், அவ்வளோதான். அது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான் ட்ராவர்சல். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. பட் ட்ரீஸ்க்கு பிரிண்ட் பண்ணும்போது ட்ராவர்சல் அப்படின்ற ஒரு சூப்பர் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ட்ராவர்சல்.